சுபை குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபை குழு ஆசிரியர்களுக்காக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி, இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிரோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் முழுக்க உங்களுக்கு அனைத்து யூனிட்டையுமே உள்ளடக்கிய புத்தகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 தொகுதியாக இதை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் கேட்கக்கூடிய வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயிற்சி வகுப்பானது காலையில் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நல்லா கொஞ்சிக்கோங்க, ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் டோட்டலாக 41 தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு தேர்வுக்கு 100 வினாக்கள்னு 4100 வினாக்கள் இருக்கும். அது போக 20 முழு மாதிரி தேர்வு, அதில் ஒரு தேர்வுக்கு 100 கொஷின், இது ஒரு 2000 கொஷின்ஸ், டோட்டலாக 6100 கொஷின் உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதுதான் ஃப்ரீ டெஸ்ட் பேஜோட கான்செப்ட். ஸோ இந்த 6100 கொஷினும் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறையாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் வேலை கிடையாது. ஸோ இது ஃபுல்லாமே தமிழ் வெர்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15 இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கானதையே நம்ம நினச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஆகஸ்ட் 15 வரைக்கும் காத்திருங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 15 உங்களுக்கு என்ன செஞ்சுருவோம், இங்கிலீஷ் வெர்ஷனும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுவுமே உங்களுக்கு ஒரு 5000 கொஷின் வரைக்கும் இருக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்முடைய சுபைக்குழு உருவாக்கி கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம், இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரிவிஷன் ஒன்லைனர் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க்கும் நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே முழுமையாக இணைத்து இந்த ஆகஸ்ட் 15 உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். அந்த அடிப்படையில் இன்றைய பகுதி பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் 2. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி மாடல் டெஸ்ட் 1 பார்த்திங்கன்னா நம்ம எழுதியிருந்தோம். ஸோ இப்போ மாடல் டெஸ்ட் 2. இந்த மாடல் டெஸ்ட் 2 எழுதுவதற்கு முன்பு ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன? முதல்ல இந்த தேர்வுக்கான டைம், சரிங்களா? இந்த மாடல் டெஸ்ட் 2 நல்லா கவனிங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டாபிக் கொடுத்து தேர்வு கொடுக்குறோம். இது மாடல் டெஸ்ட் 2 யூனிட் 1 இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கான்செப்ட் இதில் கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த மாடல் டெஸ்ட் 2க்கான கொஸ்டின்ஸு நம்மளுடைய மொபைல் ஆர்ம்ஸில் தான் நீங்கள் தேர்வு எழுதுறீங்க. சரியாக 2 மணிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொஷினை ஆன்லைனில் உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும், மதியம் 2 மணிக்கு. ஸோ இன்றைய மதியம் 2 மணிக்கு இருக்கக்கூடிய தேர்வு வருகின்ற வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டைம் மாற்றி கொடுத்துருக்கோம். வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் நீங்கள் இந்த தேர்வை எழுதிக்கலாம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இதை குறித்த டிஸ்கஷன் வீடியோ ஆனது நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அப்போ இந்த மாடல் டெஸ்ட் 2க்கான டாபிக் என்ன, எதை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? ஸோ பாருங்கள், சேர்க்கை, தேக்கம், இடைநிற்றல், அதே மாதிரி எழுத்தறிவு திட்டம், திறந்தவெளி பள்ளி, கல்வியின் தொழில்மயமாக்கல், சமூக ரீதியான பின்தங்கிய குழுக்கள்,
கல்வி உலகளாவிய கற்றல் வடிவமைப்பு, கல்வியில் உள்ள தடைகள் மற்றும் சவால்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தேர்வுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு வியாழக்கிழமை மதியத்திற்குள்ளே நீங்கள் இந்த தேர்வை எழுதி முடியுங்க. ஸோ இதோட நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ முதல் தேர்வுக்கான டாபிக் என்ன அதை பார்த்துக்கோங்க. இதையும் அப்படியே ஓரலாக ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்போ 2 டாபிக் உங்களுக்கு முடிஞ்சிடும். இதில் இருந்து ஒரு சில வினாக்கள் நான் கேட்டிருப்பேன். ஆகவே முதல் டாப்பிக்கை நல்லா ரீட் பண்ணிடுங்க. 2வது டாபிக் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டாபிக். ஸோ இதை வழக்கம் போல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நீங்கள் போய் பேஜஸ் கீழே இருக்கக்கூடிய பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் 2025 சொல்லி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ்னு இருக்கும். 1 by 1 நீங்கள் தள்ளி பார்க்கும் பொழுது டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டரானது இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி மாடல் டெஸ்ட் 2 இருக்கும். ஃப்ரீ மாடல் டெஸ்ட் 2ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஒரு முறை மட்டும்தான் இந்த தேர்வை நீங்கள் எழுத முடியும். ஓப்பன் பண்ணிட்டாலே டைம் முடிஞ்சிடும். அப்போ வியாழக்கிழமை மதியத்துக்குள்ளே எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி அந்த தேர்வை எழுதி முடிச்சிருங்க. தேர்வை முடித்தோன்னே உங்களுக்கான கொஷின் எத்தனை கொஷின் எழுதியிருக்கீங்க, அதில் எத்தனை ரைட்டு எத்தனை தப்பு எல்லாமே வந்துடும். அதோடு நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகிக்கலாம். வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே திருப்பி அந்த தேர்வை போய் நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கொஷினை கரெக்டாக எழுதியிருக்கீங்க, எந்த கொஷினை தப்பாக எழுதியிருக்கீங்கிறத விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே தான் இது விசிபிள் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டும் அதில் காட்டும். வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே. ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். இந்த 2025 எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நம்ம சேலஞ்சோடு சொல்லக்கூடிய பகுதி. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான வினாக்கள் இதில் இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.